எங்களை நேசிக்கிற அன்பு உள்ளம் கொண்ட இயேசுநாதா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வேதத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் தெரிந்து கொண்டு நாமத்தை ஆராதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இன்னும் துரிதமாக வர வேண்டிய ஆத்துமாக்களை பரிசுத்த ஆவியானவர் துரிதமாக நீர் அழைத்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய ஆளுகை இந்த ஆராதனை ஆண்டவரை கிரியை செய்வதாக. வந்த ஒவ்வொருவரோடும் ஒரு வார்த்தைகள் இடைப்படட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். என்ன தேவைகளோடு, என்ன மனபாரத்தோடு ஆண்டவரே அப்பா தேவனை நோக்கி வந்திருக்கிறார்களோ, தேவனாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலியமாக நீர் அனுப்பி தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாக இந்த நேரத்திலும் கூட நம்ம சபையில் இருக்கிற பின்தொடர் ஊழியத்திற்காக நாம் செபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஃபாலோ அப் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவனாக கர்த்தர் ஆண்டவரே வருகிற புதிய ஆத்துமாக்களை கிறிஸ்துக்குள்ளாக ஆண்டவரே அப்பா விசாரித்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாக கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அநேக புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கிறிஸ்துவின் அன்பில் நிலை பெற்றிருக்க அப்பா சபையோடு இணைக்கப்பட்டிருக்க தேவன் கிருபை பாராட்டுங்க சாமி. நம்முடைய விசுவாசத்தினால் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவை தேவனாக கர்த்தர் அவர்கள் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எந்த தேவையில்லை, ஏன்னு சொன்னால் என்னை நடத்துகிற நல்ல மேய்ப்பர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கரம் பிடித்து என்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும், கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்து என்னை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். மேய்ப்பனே உமந்தை ஆடு நானே, புல்வெளி மேய்ச்சல் காண செய்யும். அமர்ந்த தண்ணீர் என்னை வழி நடத்தும், உன் கோலினை கொண்டு என் பாதையை மாற்றும். மேய்ப்பனே உமந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனும் பின்னே செல்வே. மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனும் பின்னே செல்வே. புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். கோழி
பாதை மாற்றும். கரமிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரம்பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். செட்டையின் நிழலிலே என்னை பாதுகாத்துக் கொள்ளும். வரங்களினால் என்னை நிரப்பும். உன் வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும். செட்டையை உயர்த்தியே தூக்கி செல்லும். கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். செட்டையை உயர்த்தியே தூக்கி செல்லும். கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். வானிலும் பூவிலும் நிலை நிற்கும். வரங்களினாலே என்னை நிரப்பும். உம்மை கொண்டு என் வாழ்வை மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். எல்லாரும் சொல்லும். கரம்பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். ஜீவனை தந்து என் ஜீவனை மீட்டு ஜீவிக்கும் நாளெல்லாம் நான் உம்மில் வாழ்வேன். Thank you, Father. ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டேன். ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டேன். ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். தோள்களில் என்னை சுமந்து செல்லும். தோழரை போல அன்பு செய்யும். மனைத்திடும் கரம் கொண்டு கண்ணீர் மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரம்பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல் காத்து கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து. கரை திரையில்லா வாழ்வழித்து. பரிசுத்த பாதை நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல நம்மை பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த 8 மாதங்கள் அப்பா கண்ணின் கண்மணியை போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீர்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தர் ஒருபோது நம்மை மறக்கிற தேவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் மறந்தது மாதிரி நீங்கள் நினைக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலை வரலாம். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் ஒருபோது நம்மை மறப்பதில்லை. அல்லேலூயா. அவர் நம்முடைய வாயை துதிக்கிற நாவாய் கர்த்தர் நம்முடைய நாவை மாற்றுவாராக. துதிக்க வைப்பார், உன்னை அலங்கரிப்பார். அல்லேலூயா. இடிந்து போனதெல்லாம் கர்த்தர் திரும்ப எழும்ப செய்வார். ஆனந்த தைலத்தை கர்த்தர் உன்மேல் பொழிய பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் மகிழ்ச்சியோடு இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதிப்போம். என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. எல்லாரும் சொல்லுவோம். துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே, வடிப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே, வடிப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. உன்னை துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே,
ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. எல்லாரும் சொல்லுவோம். துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் எழும்ப செய்வாரே. உன்னை துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் எழும்ப செய்வாரே. கர்த்தர் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். உண்மையில் கர்த்தர் ஹல்லேலூயா நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார். விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அவர் உன்னை துதிக்க வைப்பார், உன்னை அலங்கரிப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொல்லுவார். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்பார். எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் என்னை யார் விசாரிக்க இருக்கிறார் என்று நினைத்து வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், உன்னை விசாரிக்க நான் இருக்கிறேன். என் மகனே, என் மகளே, உன்னை நான் ஒருபோதும் மறப்பதில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன். நான் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை என்மேல் பொழிவாரே. என்னை துதிக்க வைக்கிறவர், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆராதனை என்பது ரொட்டீன் இல்லை. ஆமென். இட் இஸ் அவர் ஹேபிட். ஆமென். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகவே நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். மகத்துவமும் பெயர் புகழும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் தேவனாலே ஆகும். ஆமென். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த, எந்த மனிதனையும் உயர்த்திட உம்மாலே ஆகும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி, கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவர்,
துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பார்த்திட உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் பாடி ஆராதிப்போம். நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. நாமம் உயர்த்தி பாடி எம்மை ஆராதிப்பேன். நாமம் உயர்த்தி பாடி என்றும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி என்றும் ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி என்றும் ஆராதிப்பேன். மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மென்மைப்படுத்த உம்மாலாகுவே. எந்த மனிதனையும் மென்மைப்படுத்த உம்மாலாகுவே. ஆராதனை எல்லாரும் பாடுவோடு கர்த்தரை மகிமைப்படுத்த. ஆராதனை ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி என்றும் ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி என்றும் ஆராதிப்பேன். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதனையும் உயர்த்திட உம்மால் ஆகும். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் பாடுவோம். ஆராதனை ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி என்றும் ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி என்றும் ஆராதிப்பேன். சத்தியமும் ஜீவனமும் கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. ஆராதனை
பாடி என்றும் ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி என்றும் ஆராதிப்பேன். உமக்கே ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாம். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், எல் ஷடாய். உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Jesus. இயேசுவே நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு விடுதலையை தருவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை, உம்முடைய விடுதலையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய அபிஷேகம், ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்கள் மத்தியிலே கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. Thank you Jesus. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருப்பே இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இன்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பல நீரே. ஆராதனை. கரங்களை உயர்த்த முடிச்சவங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி என்றும் ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி என்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. என் நாமங்களை சொல்லி நாம் துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அதில் ஒரு அற்புதமான நாமம் எல்ரோஹி, நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை மனிதர் பார்ப்பதற்கும் ஆண்டவர் பார்ப்பதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தூரத்திலிருந்து நம்மை அறிகிற தேவன். ஆமென். எல்ரோஹி, நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, நீர் என்னை காண்பவர் என்று சொல்லி நாம் எல்லாரும் பாடப்போகிறோம். தெரிந்தவங்க என்னோடு சேர்ந்து பாடுங்கள். ஆண்கள் ஐக்கியத்தில் பாடணும். தெரிந்தவங்க எங்களோடு சேர்ந்து பாடும்படி உற்சாகப்படுத்துகிறேன். உமக்கே ஆராதனை.
சார்ந்திடுவே. நீர் மாத்திரம் என்றும் என்னோடு வருபவரே, உம்மை எல்லாம் யாரை சார்ந்திடுவே. நீர் மாத்திரம் என் துதிகளின் பாத்திரரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்லோய். உம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்ல. ஆண்டவருடைய நாமம் எல்ரோஹி. ஆமென். எல்லாமே ஆண்டவருடைய பெயர்கள், எல்லாமே காரண பெயர். அடிமை பெண்ணாகிய ஆகார் ஆண்டவருக்கு பெயர் சொல்லுகிறார், நீர் எல்ரோஹி, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். கணவனால கைவிடப்பட்ட சூழ்நிலை, கையில் குழந்தையை வைத்து கொண்டிருக்கிறாள். ஒரே ஒரு துருத்தினா வாட்டர் பாட்டில், அவ்வளோதான் தண்ணி இருக்குது. வனாந்திரத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறாள். சுட்டெரிக்கும் வெயில், குழந்தை தண்ணீருக்காய் அழுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆகார் சொல்லுகிறார், இந்த குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு குழந்தை அங்கே வைத்துவிட்டு அம்பு எய்கிற தூரத்தில் அவள் போய் ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு கதறுகிறாள். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. அவளிடத்தில் சொல்லுகிறார், குழந்தை சாவதில்லை, அவளை நான் ஒரு பெரிய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஆகார் அதற்கப்புறம் ஆண்டவர்கிட்ட சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன். அவருடைய பேர் எல்ரோஹி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் யாரும் பார்க்காத இடங்களில், யாரும் பார்க்காத காரியங்களை எனக்குள்ளே பார்க்கிறவர் அவர். அல்லேலூயா. வனாந்திரத்தில் யாருமே பார்க்க முடியாது, அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். பார்க்க வேண்டியவர் அவருடைய ஜெபத்தை பார்த்தார். கேட்க வேண்டியவர் ஆகாரின் குரலை கேட்டார். அல்லேலூயா. அவளுக்காக கர்த்தர் ஒரு நீரூற்றை அங்கே காண்பிக்கிறார். அல்லேலூயா. அந்த வனாந்திரத்தில் தண்ணீர் வர முடியுமா? ஏதோ ஆகாருக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்துச்சுன்னு நீ நினைக்க வேண்டாம். அந்த ஆண்டவர் ஆகாருக்காய் உண்டாக்கின நீரூற்று இன்றும் அந்த பாலைவனத்தில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகாரின் வம்சத்தில் வந்தவருடைய கையில் இப்போ அது இருக்கிறது. இஸ்மவேலர்கள், முஸ்லிம் நண்பர்கள் அங்கே போய் அவர்கள் மெக்கா, மதீனா அந்த இடத்துக்கு போய் அவங்க ஒரு ஜம்ஜம் தண்ணீர் என்று ஒரு தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். அது என்ன தண்ணீர்னா, இந்த ஆகாரின் குரலை கேட்டு ஆண்டவர் உண்டாக்கின அந்த நீரூற்று. இத்தனை 4000 ஆண்டுகள் ஆயும் ஆண்டவர் அந்த ஒரே ஒரு அடிமை பெண்ணிற்கு செய்த உதவியை இன்றும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார்.
எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னும் உற்சாகமா கரங்களை தட்டி, ஆண்டவர் எனக்காய் ஒரு நீரூற்றை உண்டு பண்ண அவர் போதுமானவர். சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், வனாந்தரத்தை பார்க்க வேணாம், யாரும் இங்கே இல்லையேன்னு பார்க்க வேணாம், ஆண்டவரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. அவர் உங்களுக்காய் செய்கிற காரியம் அதிசயமாக இருக்கும். லேட்டாக வருதுனாவே லேட்டஸ்டாக வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாமதித்தால் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். லேட்டுன்ற கான்செப்டே நம்ம வேற யாரோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தாதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஆசீர்வாதம் எனக்கு லேட் ஆயிடுச்சு எப்படி சொல்றீங்க? வேற யாரோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம், வேற யாரோட ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்படி இல்லை, ஆண்டவருடைய நேரம் ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தில் சரியா ஒரு நாளும் தாமதம் செய்யாத தேவன். அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிற, அததின் காலத்தில் அதை எப்படியோ செய்ய மாட்டாரா, நேர்த்தியாய் செய்கிறவர். நேர்த்தியா, பெர்ஃபெக்டா. He has done everything perfect in his time. அவருடைய நேரம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளோட கூட பிறந்தவங்க, அவங்க இவங்க சொந்தக்காரங்க, அவங்கவுங்க எல்லாம் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அவங்களாம் டிராவல் பண்ண ரொம்ப நேரம் எடுக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு நேரம் ஒன்று வைத்திருப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரையும் இந்த வேதம் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் it will overtake you. ஆமென். நிறைய பேருக்கு நான் சொல்றது புரியுது. நமக்கு பின்னாடி எங்கேயோ நமக்கு முன்னாடி தடவுனவங்களாம் ரொம்ப தூரமாக போயிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களுடைய நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் அதை தடுக்க முடியாது. எல்லார் கண்களுக்கும் ஆச்சரியமானதை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய போறார்னு விசுவாசிக்கிறவங்க இந்நேரம் கர்த்தரை நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் எல்ரோஹி, நீர் என்னை காண்கிறவர். நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர்
செய்ய போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாய் நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நின்ற வண்ணமாக கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 103, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 733, வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்க. சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு சபையில் இருக்கிறதான டிவிஷனல் லீடர்ஸ்க்கான கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான அனைத்து டிவிஷனல் லீடர்ஸும் இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு நடைபெற இருக்கிறதான அந்த கூடுகையிலே தவறாமல் பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். நாளை திங்கட்கிழமை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் ஆனது நம்ம சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை இந்த பயிற்சி வகுப்பானது சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நடைபெற இருக்கின்றன. ஆகிய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கிற அனைவரும் இந்த பயிற்சி வகுப்பிலே பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வானது நடைபெற இருக்கின்றன. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அதற்காக ஆயத்தப்படுத்தும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நம் சபையிலே ஆயத்த ஜெபமானது காலை 5:30 மணிக்கு நடைபெற்று வருகின்றன. அதே போல் மாலை பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் நம் சபையிலே நடைபெற்று வருகின்றன. சபையார் யாவரும் தவறாமல் இந்த ஆயத்த ஜெபத்துக்கும் இந்த உபவாச ஜெபத்துக்கும் கடந்து வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி நாங்கள் அன்பாக கேட்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது நம்ம சபையிலே நடைபெறும் என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறோம். வருகிற 29ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 1 மணி வரை இரவு ஜெபமானது நம்ம சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள. சபையார் யாவரும் தவறாமல் வருகிற 29ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற இருக்கிறதான இந்த இரவு ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். திருமண அறிக்கை. சேலம் மாவட்டம் நம் சமாதான அசம்பிளி சபையை சேர்ந்த திரு பி. வடிவேல் கலாராணி இவர்களின் குமாரன் வி. நவீன்குமார் என்கிற பீட்டர் என்கிற மணமகனுக்கும், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த திறந்த வேதாகம தேவ சபையை சேர்ந்த லேட் சிவகுமார் திருமதி சோஃபியா இவர்களின் குமாரத்தி
பிளஸி என்னும் இவாஞ்சலின் என்கிற மணமகளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் நடக்கக்கூடாதபடி ஏதேனும் நியாயமான காரணம் இருக்குமானால் சபை போதகருக்கு 2 நாட்களுக்குள் எழுத்து மூலமாக தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் 3ஆம் திருமண அறிக்கை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி நித்யா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். என்னுடைய கர்ப்பப்பை ஆப்ரேஷன் செய்து எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். நாங்கள் சபையில் சொல்லி ஜெபித்தோம். பாஸ்டர்மா வயிற்றுப்பகுதியில் கை வைத்து ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆப்ரேஷன் இல்லாமலே மருந்து மாத்திரை மூலமாக குணமாக தேவனாக கர்த்தர் கிருபை செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் ஷாக்கோராஜ் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். நான் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். என் மேல் உள்ள பொறாமையினால் என்னை வேலையிலிருந்து அனுப்ப வேண்டும் என்று உடன் வேலை செய்கிறவர்கள் என் மேல் வீண் பழியை சுமத்தியதன் விளைவாக மருத்துவமனை நிர்வாகம் என்னை வேலையிலிருந்து நீக்கினது. நான் சபையில் சொல்லி அதற்காக ஜெபித்தேன். ஊழியர்களும் எனக்காக ஜெபித்தார்கள். தேவனாக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி அந்த மருத்துவ நிர்வாகமே என்னை மீண்டுமாக அழைத்து எனக்கு வேலை கொடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி சாந்தி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். நாங்கள் ரேஷன் அட்டை இல்லாமல் இருந்தோம். கலெக்டர் அலுவலகத்தில் எழுதி வைத்தும் வெகு நாட்களாக கிடைக்காமல் இருந்தது. சபையில் நடைபெற்ற 21 நாள் உபவாச ஜெபத்தில் இதற்காக நான் ஜெபித்தேன். தேவன் ஜெபத்தை கேட்டு இந்த ரேஷன் கார்டு எங்கள் கைகளில் கிடைக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி மின்னல் கொடி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். என் சகோதரிக்கு நுரையீரலில் ஓட்டை இருந்தது. மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்தார்கள். இது நிமித்தம் சபையில் சொல்லி ஊழியர்களோடு ஜெபித்தோம். நானும் பொருத்தனை செய்து ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என் சகோதரிக்கு இப்பொழுது சுகத்தை கொடுத்திருக்கிறார். சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த சகோதரி கண்ணம்மா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். நம் சபையில் நடைபெற்ற இந்த 24 நாள் ஜெபத்தில் என்னுடைய கண் பார்வை குறைவாக இருந்தது. நான் ஜெபத்தில் பாஸ்டர்மாவிடம் சொல்லி இதற்காக ஜெபித்தேன். 24 நாள் ஜெபம் முடிந்த பின் 1 மாதத்தில் என்னுடைய பார்வை தெளிவாக தெரியும்படி தேவன் கிருபை செய்தார். அதிசயங்களை காணப்பண்ண தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்துல எழுந்து நிற்கும்படி கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். சபையார் யாவரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே நாம் வரவேற்கலாம். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்திலே உங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி எங்களிடம் கொடுத்து ஆராதனை முடிவிலே ஜெபித்து செல்லும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். யாவரும் எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை வைத்துக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தருக்கு தசமபாகத்தை கொடுக்கும் பொழுது பாடல் ஒன்று பாடுபடும் பொழுது காணிக்கை மற்றும் தசமபாகங்களை செலுத்தும்படியாக அன்பாக கேட்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாக சபையார் யாவரும் கண்களை மூடி ஒரு மனதாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். அப்பா ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் ஜீவனோடும் பலத்தோடும் ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு தெரியாத எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை விபத்துகள், நாசம் மோசங்கள் எல்லாவற்றிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து உம்முடைய பிள்ளையாய் எங்களை ஆண்டவரே அப்போ பாதுகாத்து வருவர் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, உமது பண்டகசாலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே தசமபாகம் காணிக்கைகளை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இனி வரக்கூடிய காலங்களில் உமக்காக உற்சாகமாயும் அதிகமாயும் கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களையும் திடப்படுத்தும் ஆசீர்வதியும். செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பீராக. வருகிற வருமானத்தை தேவனாகிய கர்த்தர் பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிற என்ற வசனத்தின்படி உமக்காக உமது ஊழியங்களுக்காக இன்னும் உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளால் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேடி வந்த அன்பை என்னென்று சொல்வேன், சொல்வதறியாமல் திகைத்து போய் நின்றேன். நிலையில்லா ஜீவனை
சரி 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 பாம பாதனில சரி 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 கண்களில் தாடும் விடும் கண்ணீர் துடைப்பார். நெஞ்சத்திலே நிலைப்பா நான் கையிடும் சொப்னங்களில் இருப்பார். துணையாய் யாத்திரையில் வருவார். அறியாமல் தடுமாறோ என் வாழ்வில் துணை நீரே. தடம் புரண்டும் நிறமாறா நிஜ நீரே. தேடி வந்த அன்பை என்னென்று சொல்வே சொல்வதறியாமல் திகைத்து போய் நின்றேன். நிலையில்லா ஜீவனில் நிஜமென்று கண்டேன். இயேசு என்ற நண்பரை ஏதென்று சொல்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல என்னிடத்திலும் உங்களிடத்திலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கறதுல ஏதாவது தவறு இருக்கா? என் பிள்ளை என் மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. அதை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், என் பிள்ளை யார் மாதிரி இருக்கணும்? என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் பரிசுத்தர், பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரோட கனெக்ட் ஆகிட்டே இருக்க முடியும். அவர் பாவத்தெல்லாம் வெறுத்துறார், பாவியை நேசிக்கிறார். நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போயிருந்தோம். ஆனால் தேவனுடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கி தேவனுடைய சிலுவை அண்டை. அல்லேலூயா. நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம். எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போயிட்டோம். ஆனால் தேவ மகிமை நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. கிருபை பெறுகிறது என்று பாவத்தில் நிலை நிற்கக்கூடாது. அல்லேலூயா. பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள், சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை, தேவனுடைய சபையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். திருமணத்திற்காக, இந்த வாரத்தில் நடக்கிறதான சபையின் திருமணத்திற்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த திருமணத்திலே பங்கு கொள்ள வேண்டும். வர நாட்களில் சபை மொத்தமும் போகிறதுக்கு கூட அவர்கள் கல்யாண வீட்டுக்கார கையை கர்த்தர் பலப்படுத்தணும். மொத்தமாக போய் இறங்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. நல்ல அழைப்பு வந்தவர்கள் வரும்படி உங்களை அன்புடன் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சபையில் பத்திரிக்கை வந்தால் எந்த பத்திரிக்கை போகலையோ சபையில் வந்த பத்திரிக்கைக்கு போகணும். அடப்பாவமே 2 பேர் கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல்ஸ் ஐசிவார்டுக்கு போகுதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளுங்கள். மோசே என்ன செஞ்சார்? நித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கலாம், தேவ பிள்ளைகளோட உபத்திரவத்தை அனுபவத்தையே தெரிஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா. அதனால் அங்கே போனால் உங்களுக்கு பெரிய மரியாதை கிரியாதையெல்லாம் இருந்தாலும் எங்கே எதுவுமே இல்லைனாலும் ஆண்டோடைய பிள்ளைகள்ன்ற நாமத்தில் வந்துடணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவருக்காக இந்த பூமியிலே தேவனுடைய வேலையை செய்வோம். ஆமேன் ஆமேன்னு சொல்லி உங்களை இப்போ என்னென்னா ஐசியூ வார்டில் இருந்து உங்களுக்கு ரத்தம் ஏற்றி குளுக்கோஸ் ஏற்றி சத்து மருந்தெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த மாத்திரையெல்லாம் கொடுத்து நர்ஸுங்க நிறைய பேர் சபையில் இருக்காங்க. இதெல்லாம் தேடுறதுக்குள்ளே வெளியில் இருந்தவங்களாம் கேட்பாங்க, பிழைக்குமா பிழைக்குமா? தெரியாதுங்க, சொல்ல முடியாது. என்னது இப்போ அப்படி தான் இருக்கிறீங்க எல்லாருமே. விசுவாச வீரராக இருக்கணும். இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் தேறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிச்சாலும் துதிச்சாலும் முழு பலத்தை அப்படியே கொடுத்துடணும்.
ரத்தம் ஆண்டவர் வேர்வையை சிந்த, நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வேர்வையை சிந்துவோம். அல்லேலூயா. ஆமாம், அப்படியே அல்லேலூயா இப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ஹார்ட் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, கையை எடுத்து காலையில் இந்த உள்ளங்கை இந்த இடத்துல தான் எல்லா நரம்பு மண்டலமும் இருக்கான். அதனால் நர்ஸுங்க சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கை தூங்க, இல்லைன்னா தப்புன்னு சொல்லுங்கள். இப்படி நல்லா என்ன செய்யணும், கையை 10 தடவை நல்லா தட்டணுமா, இந்த கையை மாற்றி மாற்றி. ஹார்ட் அட்டாக்கே வராதான். 10 நிமிஷம் ஹார்ட் டாக்டர் சொன்னது. நம்ம இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பிரதர், நிறுத்துங்க, இருங்க இருங்க எனக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி. அல்லேலூயா. 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு, என்ன பண்ணுறோம், வலிக்குது, இருங்க. டாக்டர் 10 நிமிஷம் சொன்னால் 20 நிமிஷம் ஆகும். ஆனால் கையை உண்டாக்கினவர் என் கை தட்டுதலை அவர் விரும்புகிறதே. அல்லேலூயா. அவன் வாயை உண்டாக்கினவர் அவர் துதிக்கிறதுக்கு பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கொட்டாய் விடுறவனை பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஆள் அவுட் விடணும் கொஞ்சம் நேரத்தில். யாராவது கொட்டாய் வந்துச்சுன்னா கெட்டாவே பக்கத்தில் உட்காந்துருக்குதுன்னு அர்த்தம். இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. சொல்லுங்கள், அவங்கள இல்லை, அவங்கள பார்த்து பிசாசே அப்படிலாம் சொல்லாதீங்க. பாசவாத சொன்னாங்க பிசாசே அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமாம், பேதுருவை கடிந்து கொண்டார். பேதுருவில் பேதுருக்குள்ள கிரியை செய்கிற சத்துருவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தம்பி சொல்கிறார், கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லேலூயான்னாரு. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 2 குழந்தை பிறந்தவனே அல்லேலூயா. ஆமாம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தா எப்போ கல்யாணம் ஆகும் ஒவ்வொரு தலைவலியாக உள்ளே வரும். மனைவி சிலுவையை சுமந்துட்டு தான் போகணும். போன வாரமே சொல்லிட்டார். கணவனுடைய சிலுவையை சுமக்கணும், பிள்ளைங்களுடைய சிலுவையை, பெற்றோருடைய சிலுவையை சுமக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காருடைய சிலுவையை, விசுவாசிய சிலுவையை சுமக்கணும். அல்லேலூயா. இது என்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. அல்லேலூயா. நல்லா 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 சத்தமாக வலிலையா சொல்லி கட்டெல்லாம் உடச்சி நல்லா அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளே இருப்பீங்க. நீங்கள் போகும்போதே அவருடைய பிரசனம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும். அல்லேலூயா. நீங்கள் போகும்போது இங்கே வாங்க, உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம், ஒரு மந்திர வச்சுருக்காங்க பின்னாடி டிவிஷன் லீடருங்களாம், தயவு செய்து அதை வாங்கி கொண்டு போங்க. போகும்போது ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு கயிறில் ஒன்று கட்டி தருவாங்க. அதை கொண்டு நீங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாம் தலைகீழாக நடக்கும். அப்படின்னா முதல்ல முடிஞ்சோடனே எல்லாம் அவங்க டிவிஷன் லீடரை முச்சிடுவாங்க. ஐயோ போயிடப்போகுது, 10 கயிறு தான் இருக்குது. அந்த கயிறுக்கு இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, கிறிஸ்தவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம், ஒருத்தர் செங்கல் விற்கிறாரு. செங்கல் வீடு கட்டலையா, வீடு இல்லையா, உங்களுக்கு 1 லட்ச ரூபா ஒரு செங்கல். அல்லேலூயா. அட்ரஸ் கேளுங்க அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. அல்லேலூயா. அந்த செங்கலை கொண்டு வீட்டில் வச்சு டெய்லி என்ன பண்ணுமா, எனக்கு வீடு கொடுத்துட்டீர்னா வீடு வந்துருமா? வருமா? வராது. அவர் வானத்தை திறக்கலன்னா ஒன்றும் வராது. அல்லேலூயா. அவர் வானத்தை திறக்கணும்னா நான் அவரை பார்க்கணும். அல்லேலூயா. என் முகம் அவரை பார்க்கணும், என் கண் அவரை பார்க்கணும், அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், அவருடைய கை என் மேலே வந்து அமரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் தானாக நடக்கும். அல்லேலூயா. வீடு இல்லையா, கர்த்தர் கண்டிப்பாக தனிமையாளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். வீடு இல்லைன்னா கர்த்தர் வீடு கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறார். என் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் தானாகவே நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்று ஒன்றா கேட்க வேண்டாம். என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளை குழந்தை பிறந்தவனே, அம்மா நான் இப்போ சுசு போகிறேன், எனக்கு போய் ஒரு பேம்பஸ் வாங்கிட்டு வா தயவு செய்து, எங்கேயாவது குழந்தை சொல்லுதா? அல்லேலூயா. பசிக்க போதுமா, பால் வாங்கி ரெடியாக வச்சுக்கிட்டியா? இந்த காலத்து குழந்தை கேட்டாலும் கேட்கும். அந்த அம்மாங்களை பார்த்து, இந்த அம்மாங்க இருக்கே, இதை விட்டுட்டு எங்கேயோ ஷாப்பிங் பார்க்குது, பிள்ளை எக்ஸ்ட்ரேட்டை விழுந்து டமார்னு உடஞ்சிடுது. அம்மாங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம அப்பா அப்படி இல்லை, என் மேலே கண்ணை பதிச்சு வச்சுட்டாரு. அல்லேலூயா. என் பிள்ளை எங்கே போகுது, எங்கே வருது, என்ன வேணும், எப்போ வேணும், எல்லாத்தையும் டான்னு கர்த்தர் கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ப்ளீஸ் அப்பா தயவு செய்து பீஸ் கட்டிட்டு போம்.
சோறு வாக்கி வச்சிருமா, நான் போயிட்டு வரத்துக்குள்ள ஏதாவது சொல்கிறேம்மா. அம்மா தானாக சமைக்குது, அப்பா தானாக வேலைக்கு போகுது. மொத்தத்தில் நமக்கு நல்ல பிள்ளைகள் சொகுசாக இருக்குது. அல்லேலூயா. முன்னாடி உட்காந்து இன்னொரு தடவை கொட்டாய் விட்டா ஏசு ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. சபையில் மட்டும் ஓய திறந்தா இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒன்று வாயில் வச்சு விட்ருங்க. அல்லேலூயா. ஒரு துணி கர்ச்சி வச்சுருப்பீங்க, எல்லாம் வச்சு விட்டு அப்படியே இருக்கட்டும். அல்லேலூயா. அவன் அங்கே மட்டும் அவர் வரார், இவர் வரார், இங்கே கொட்டாய் ஏசு நாமத்தினாலே சோத்திரம். அல்லேலூயா. எப்போ தெரியுமா கொட்டாய் ஆயம் வரும்? போர் அடிக்குதுப்பா எப்பா அப்படி. இங்கே ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க வந்து நின்றுட்டுருக்கிறாரு. அவர்கிட்ட ஏதாவது வாங்கணும்னு அப்படியே கண்ணெல்லாம் பரபரப்பாக இருக்க வேணாமா, கையெல்லாம் விரிச்சிருக்க வேணாமா? அல்லேலூயா. உங்கள் இறுதியம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமே. இப்போ இதை எடுத்துகிட்டு இங்கே வாப்பா அப்படி இப்படி பார்த்தா பாசம் என்னை கூப்பிட்டு வரான்னு பார்ப்பீங்களா இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் வந்து இப்போ இங்கே வச்சுருக்கிறார் ஆசீர்வாதத்தை. உங்கள் கண்ணெல்லாம் அவரை தான் பார்க்கணும். அல்லேலூயா. வீட்டில் அங்கே அதெல்லாம் இந்த சிந்தையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சாட்சியை நிறுத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் 2 ஆத்துமாவுக்காக 3 மாதம் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே ஃபோன் இல்லை, லீடர்ஸ் கேட்டால் சுவிட்ச் ஆஃப். ஆமேன். உங்களை தேடி 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 எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. என்ன ஆண்டவரே. அல்லேலூயா. நான் சும்மா கடைக்கு போனேன், ஷாப்பிங் போனேன், ஏதோ வாங்குறது எனக்கு தேவை இருக்கும்ல, வாங்க போனால் அங்கே 2 பாஸ்டமானு வர்றாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நீ இந்த 2 ஆத்மாவை தானே தேடினேன், இந்தா பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. நான் ஆத்மாவை தேடி போகல, என் இருதயத்துக்குள்ளே அவங்கள சுமந்துட்டு இருந்தேன். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன எப்போ வேணுமோ அவர் அதை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துருவார். அல்லேலூயா. நல்லா கையை மேலே தூக்கி கையை கொடுத்துருக்கிறாருன்னா தட்டுங்க. கையெல்லாம் எனக்கு கொடுக்கல ஆண்டவர், எனக்கு கையை இதுக்கு மேலே தூக்கம்னா வேணாம், விட்டுருங்க. அல்லேலூயா. 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 கையை உண்டாக்கினவர். அல்லேலூயா. அவர் கரம் எனக்காக நீட்டப்பட்டே இருக்குது. ஆமே. அவர் கொஞ்சம் கையை எடுத்துட்டாருன்னா அவ்வளோதான். நீர் கையை சங்கீதத்தில் பார்க்குறோம், அவர் கொடுக்க திமிங்கலம் அதை வாங்கிக்குதான். திமிங்கலத்துக்கே சோறு போடுற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு 2 இட்லி தர மாட்டாரா? நீங்கள் சொல்ல தருவார் அப்படி இல்லை இருக்குது. அல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய தேவைன்னு சந்திப்பார். நான் ஒரு சாட்சியம் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு இந்த வாரம் வந்தாங்க. நான் ப்ராக்டிக்கலாக சில காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அபயாசப்படுத்துங்க. அப்போ வீட்டுக்கு வந்தால் காஃபி போடணும் அப்படின்னு பால் வாங்க போனேன். அப்போ எனக்கு வாழைப்பழம் தேவைப்பட்டது. அந்த இடத்துல வாழைப்பழம் இருந்துச்சு. ஆனால் பால் கடையில் வாழைப்பழம் வாங்கக்கூடாது, விலை ஜாஸ்தி இருக்கும். பழக்கடையில் தான் பழம் வாங்கணும். நான் வாங்குறது 2 வாழைப்பழம். எதுக்கு இத்தனை யோசித்து வந்துட்டேன். அல்லேலூயா. ஆனால் வந்து பாலை போட்டு காய்ச்சி கொண்டு போய் அவங்க வறந்தவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க இவ்வளோ பெரிய வாழைப்பழம், 1 சீப்பு வாழைப்பழம் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்கள் கையை தட்ட மாட்டீங்க பொறாமல். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நீ அவர் நினச்சிருப்பாரு, நீ லூஸ் மாதிரி போய் இதெல்லாம் கேட்டுருக்க, உனக்கு அங்கே ரெடியாகி வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க, நீ போய் முதல்ல காப்பி போடு அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அல்லேலூயா. இப்போ அதுக்காக நான் முட்டி போட்டு உபவாசம் பண்ணி ஆண்டவரே 2 வாழைப்பழத்துக்காய் சூத்துரும் உபவாசம் 4 நாள் அப்படிலாம் இருந்துச்சா? இல்லை. நம்ம அவரோட நெருங்க என் சிந்தையை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சிந்தையை அறிகிறவன் யார்? ஆனால் அவர் யார் சிந்தை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் இங்கேயே அல்லேலூயா சொல்லாத ஆளுங்க, இங்கேயே ஸ்தோத்திரம் சொல்லாத ஆளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன், வீட்டில் உங்களால் துதிக்க முடியவே முடியாது. பார்த்தீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் வியாதியாக வந்திருப்பாங்க, ஒரு பலவீனத்தோடு வந்திருப்பாங்க. உங்கள் ஸ்தோத்திரத்தினால அவங்க விடுவித்தில் ஆக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அது நாவில் துதி எக்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அல்லேலூயா. நல்லா தேவனை துதிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிப்பார், ஒன்று இல்லாத இடத்துலேருந்து உருவாக்குவார். ஆண்டவர் சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி, ஆண்டவர் இந்த வாரத்தில் நீங்கள் தான்மா கொடுக்கணும். எனக்கு உடனே ஆண்டவரே ஒரே படபடப்பு, ஆண்டவரே வார்த்தையை கொடுங்க. நீங்கள் இங்கே வந்து நின்னா தான் தெரியும், ஆமாம் இவங்க இப்படி பாடுறாங்க, அப்படி பாடுறாங்க, இது பண்ணுறாங்க, இங்கே வந்து நின்னா தான் தெரியும். அல்லேலூயா. பழக்கப்பட்ட ஸ்டேஜ் கிடையாது இது. ஒவ்வொரு நாளும் தினமும் கர்த்தர் புதுப்பித்து கொடுக்குறார். இந்த பலிபடத்தில் நிற்கிறதுக்கே கிருபை வேணும். அல்லேலூயா. அது ஒழுங்காக நிற்கலைன்னா கர்த்தர் காலி பண்ணுவார். அல்லேலூயா. அதனால் பரிசுத்தத்தோடு இருக்கணும், பயத்தோடு இருக்கணும். தேவனுடைய வார்த்தை மந்தைக்காக ஆண்டவரே ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை அவங்களுக்கு சொல்லு, என் நாமம் என்னான்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடு.
அல்லேலூயா. நாமம் தெரியாதனால தான், நமக்கு தெரிஞ்சலாம் இந்த நாமம் தான். அல்லேலூயா. யாராவது கடன்காரவங்க கடன் வாங்கிட்டா என்ன செய்வாங்க? திருப்பி விட்டுருவாங்க. அந்த நாமம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 18:20 படிப்போமா? யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி எடுத்துட்டிங்களா? எடுத்தவங்க கடன்னு நானே கூட எடுத்துட்டேன் நினைக்கிறேன். 18 கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீதிமான் ஓடி, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். சொல்லுங்க, சொல்லுங்களா? அப்படி சொல்லாதீங்க, சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை தானே சொல்றீங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பானோ. அல்லேலூயா. நானும் நீங்களும் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நீதிமான்கள் அல்ல, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு சாட்சி இந்த வாரத்தில் எனக்கு சொன்னாங்க. நான் ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது நல்ல தெளிவாக கவனிங்க. சாட்சி கேட்க 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 உங்கள் விசுவாசம் தூண்டி கொண்டே இருக்கணும். நீங்களும் 10 பேருக்கு சாட்சி சொல்லாமல் தூங்கக்கூடாது. அல்லேலூயா. கேட்கலனாலும் இங்கே வாங்க, எங்கள் ஆண்டவர் செஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரா? அவர் எங்கெங்க செய்கிறாரு? அல்லேலூயா. உங்களை உயிரோட வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு நன்றி சொல்லணும். அவங்க சொன்னாங்க, இந்த ஜெபம் என்ன, ஒரு தம்பி வந்து என்கிட்ட கேட்டான். கஷ்டமா கேட்டது தப்பு இல்லை, தெளிவாக கேட்டு தெரியப்படுத்திக்கிட்டான். அதனால் என்ன சொன்னால், நம்ம ஜெபனை கொடுக்குறோம்ல, ஒரு பாஸ் சொல்கிறாரு ஜெபனை கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாரு. நான் என்ன செய்யட்டும்? வேதம் என்ன சொல்லுது அதை செய். அல்லேலூயா. தேவதூதனே இறங்கி வந்து வேதத்துக்கு விரோதமாக இருந்தால் கேட்காதன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அப்போ அவனுக்கு அப்போ இந்த வாரம் நான் அப்படி போகிறேன், இதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டே போகிறேன். ஆண்டவரே என்ன சொல்லியிருக்குது பைபிளில்? ஒருவன் வியாதியாக இருந்தால், ஆமாம், மூப்பரை அழைத்து, வசனம் சொல்லுங்கள், மூப்பரை அழைத்து எண்ணெய் பூசணும், பூசி ஜெபிச்சா சுகம் ஆகும். அல்லேலூயா. சபையில் செய்கிறாங்களா? ஆமாம். அல்லேலூயா. இதெல்லாம் நல்லது தான், நீங்கள் கொண்டாந்து கொடுத்தது தான். நாங்கள் எங்கேயாவது போய் கடையில் வாங்கினோமா? இல்லை. ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணி 50 100 கிராம் அப்படி எப்படியோ உங்கள் சத்துக்குப்படி கொண்டு வந்தீங்க. ஒரு கூட்டம் உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். ஒரு சிலர் அதை ஊற்றுறாங்க, ஒரு சிலர் அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆக மொத்த சபையை இணைந்து அந்த ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். நல்லா தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. அப்போ பாருங்க, இது வரைக்கும் நல்லா இருக்குது. நாளைக்கு போகும்போது எல்லாரும் 10 ரூபா கொடுத்து இந்த எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு போங்க. இப்போ இது என்னவா மாறுது? வியாபாரம். இதை செய்யக்கூடாது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. பாருங்க, எதையுமே வியாபாரமாக மாற்றக்கூடாது. கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு திரும்பி கொடுப்போம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. நம்ம சொன்ன சாட்சி பஸ் சர்வீஸில் வந்தாங்க. பக்கத்தில் 2 குழந்தைங்க, 2 குழந்தைக்கும் மண்டையில் ஓட்டை போட்டுருச்சு. ஓட்டை போட்டு புழு கொட்டுதான். எங்கேருந்து கொட்டுது? தலை மண்டையிலிருந்து புழு கொட்டுது. ஜிஹெச்சில் சேர்த்திருக்காங்க. அப்போ நம்ம சபைக்கு வருகிற சகோதரி இந்த ஜெபனை ஊற்றி போய் ஜெபம் பண்ணுங்க. டாக்டர் சொன்னாராம், ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த புழு நிற்கலன்னா உள்ள ஸ்கேன் பண்ணி பார்த்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா ஆப்ரேஷன் பண்ணாலும் கஷ்டம்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. கேட்கவே பயமாக இருக்குல்ல? இப்போ கர்த்தர் நம்மளை எங்கே வச்சுருக்கிறாரு? நன்றி சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு ஆராதனைக்கு வரலாமா? லீவ் போடலாமா? அல்லேலூயா. கர்த்தரை துதிக்க வேண்டாம். இவங்க கொண்டு ஜெபம் பண்ணி ஊற்றுனாங்களாம். ஜெபம் பண்ணி நைட்டெல்லாம் ஊற்றி இயேசு ரத்தம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கேன் போனால் ஒரு புழு கூட இல்லை. ஆப்ரேஷன் வேண்டாம், கர்த்தர் சுகம் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இருக்காரா? உதவி செய்கிறாரா? ஜெப என்ன பூசணும்னு வசனம் சொல்லுதா? இந்த ஊழியத்தை செஞ்ச கொடுத்த போன ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? இப்படி தான் ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீதிமான் ஓடி சுகமாய் தங்கியிருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாமத்தை அறிந்திருக்க வேண்டும்.
இயேசுவின் நாமத்தை என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அறிந்திருக்கணும். ரெண்டாவது அதை பற்றி கொள்ளணும். நாமத்தை என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். பற்றி கொள்ளணும், அப்படியே பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. இது பற்றி கொள்வது. தொடுறதுனா இப்படி. ஆமாம், நல்லா புரியுதா? ஆமாம், தொடுறதுனா இப்படி, பிடிச்சிக்கொள்றதுனா இப்படி. அப்படி ஆண்டோடைய நாமத்தை பிடிச்சிக்கோங்க. அல்லேலூயா. ஆண்டோடைய நாமத்தை பிடித்து கொள்ளணும். அடுத்தது ஆண்டோடைய நாமத்தை வாயினால் அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டோடைய நாமத்தை என்ன செய்யணும்? வாயினால் அறிக்கை பண்ணணும். இந்த 3 வேலையும் நம்ம வாழ்க்கையில் செய்யணும். நிறைய இருக்குது. ஆண்டோடைய நாமத்தை பற்றி நிறைய இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டோடைய நாமம் அறிந்து கொண்டா சங்கீதம் 99:14 அவன் என் நாமத்தை அறிந்தபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டோடைய நாமத்தை அறிந்தால் தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 25:11 மன்னிக்கிற நாமம். நாமத்தில் என்ன இருக்கு? ஆண்டோடைய நாமத்தில் என்ன இருக்கு? மன்னிப்பு இருக்கு. 66:2 கொண்டாட வேண்டும். ஆண்டோடைய நாமத்தை என்ன செய்யணும்? போட்டிங்களா? போடுங்க. 66:2 சங்கீதம் 66:2. அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி என்ன செய்யணும்? கொண்டாடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது கொண்டாட்டமான ஆராதனை. என்ன ஆராதனை தெரியுமா? சும்மா லைட்டு போட்டு டிங்கு டிங்கு டிங்குன்னு இல்லை. என் தேவனை ரட்சித்திருக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், பரலோகத்தில் என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, எனக்காக நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவர் வரும்பொழுது மனவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். அப்படி என்ற ஒரு நாமத்தை கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. கொண்டாடனா வாய் அல்லேலூயா அல்லேலூயா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டாட வேண்டும். இப்படி செஞ்சோம்னா என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்போம். நம்ம இயேசுவை அறியாத முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், எப்படி இருந்திருப்போம், இப்போ எப்படி இருக்கிறோம். கர்த்தர் சபை மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியிலே, உறவின் மத்தியிலே, நம்ம சொந்தக்காரவங்க மத்தியிலே கர்த்தர் என் தலையை உங்கள் தலையை உயர்த்திருக்கிறார் என்றால் அவருடைய நாமத்திற்காகவே உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன், அவ்வளோதான். இயேசு நல்லவர் என்று அறிந்திருக்கிறேன், அவர் இரட்சகர் என்று அறிந்திருக்கிறேன், அவர் என் மேய்ப்பர் என்று அறிந்திருக்கிறேன், என் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்ல 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 உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஆண்டோடைய நாமத்தை என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். 99:6 சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 99வது சங்கீதம் 6வது வசனம், கர்த்தருடைய ஆசாரியர் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகையில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவளுக்கு மறு உத்தரவு அருளினார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கிருந்து ஒரு ஆன்சர் வரணும்னா அவரை பற்றி கொள்ளணும். யாக்கோப்பு போராடி நான் பற்றி கொண்டான், ஆண்டவரே நான் உம்மை விட மாட்டேன் என்று ஆண்டவரே நாமத்தை பிடித்து கொண்டான். அல்லேலூயா. பற்றி பிடித்து கொண்டான். அல்லேலூயா. யாக்கோப்பை ஆஸ்வதித்தாரா? அந்த தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அவர் ஆஸ்வதிப்பார் இல்லை விட்டுருவார் அப்படின்ற ஒரு 2 மனசு நமக்குள்ளே வரவே கூடாது. என் தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவருக்கு முன்பாக என் வழிகளை ரூபகாரம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சாலும் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனால் அவர் தான்ப்பா எங்கள் ஆண்டவர். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்னமோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி உட்காந்துக்கிறீங்களே. அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் வாய் ஆலயத்துக்கு வந்துட்டால் மூடக்கூடாதுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. தேவன் 1000 ஸ்தோத்திர பலி உங்கள் வீட்டில் முட்டி போட்டு சொல்லிட்டீங்கன்னா சத்துரு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான். அல்லேலூயா. அவர் நல்லவர், வல்லவர், யாக்கோப்பின் தேவன் பெரியவர். அவருடைய நாமத்துக்கு ஒப்பான நாமம் பூமியிலே இல்லை. வானத்தின் கீழும் பூமியின் மேலே இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கும் பொழுது எனக்கு பயம் இல்லை, திகில் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற அல்லேலூயாவில் இப்போவே மைக்கை வச்சுட்டு அங்கே வந்துடணும் போல இருக்கு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தேவனை துதிச்சுக்கிட்டே இருங்க, அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணிக்கொண்டே இருங்க.
அவரை நீங்கள் எப்பயும் கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுவார். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் என்னை கூப்பிட்றாங்க, யாராவது கூப்பிட்டா, நீங்கள் சில பேர் இருக்காங்க இந்த காலத்தில் கூப்பிட்டா கூட அப்படியே போவாங்க, அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. மனுஷனாக இருந்தால் கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? பேர் சொன்னால் பர்த்தலேமியும் குருட என்ன பண்ணோம்? இயேசுவே திரும்பி பார்க்க வச்சானே. அல்லேலூயா. சத்தம் போட்டானே, டிவிஷன் லீடர், கேர் லீடரு, ஆமாம், சண்டே ஸ்கூல் டீச்சருங்க, அந்த மாதிரி நம்ம பாஸ்ட்டு இவங்களாம் என்ன பண்ணுறாங்களாம்? சத்தம் போடாது, சத்தம் போடாது, சத்தம் போடாது. ஆனால் அவன் அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் அதிகமாக சத்தம் போட்டு கூப்பிட்டானா. இங்கே தலையெல்லாம் நடக்குது, எல்லாம் சத்தம் போடு, துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, வாங்க. ஆனால் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் துதிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் உங்கள் சத்தம் என்னுடைய சத்தம் வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவரை திரும்பி பார்க்க வைக்கணும். அல்லேலூயா. அவங்க கூட்டிட்டு வாங்கப்பா, ஆண்டவரை நிற்க வச்சிருச்சு பாருங்க. அவ்வளோ சத்தம், நம்ம சத்தத்தை ஆண்டவர் கேட்க இனிமையாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. வா, கூட்டிட்டு வான்னு சொன்னார், சுகப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்கள் துதிக்க மட்டும் ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ தான் நாங்கள் டிவியில் காலையில் ஏஞ்ச உடனே 1000 ஸ்தோத்திர பலி எங்கள் வீட்டில் ஓடும், அது ஓடும். அல்லேலூயா. நீ முட்டி போட்டு பைபிளை திறந்து அல்லது 100 ஸ்தோத்திர பலி 1000 ஸ்தோத்திர பலி புஸ்தகம் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போங்க. அது 20 ரூபான்னு இப்போ தான் சொன்னாங்க, அது கொடுத்து வாங்கிட்டு போங்க. போய் சொல்லுங்கள், 1 மணி நேரம் டெய்லி சோத்திரம் 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 சோத்திரம். கட்டு உடையலைன்னா என்னன்னு கேளுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுறது. இங்கே ஃபோன் யாராவது அங்கே கட்டை விழுக்கிறாங்க, அங்கே கட்டு கட்டுறாங்க, இங்கே உடைக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம்? அல்லேலூயா. ஆண்டவரை தவிர ஒருத்தராலையும் கட்ட முடியாது, உடைக்கவும் முடியாது. அல்லேலூயா. அவரே கட்ட விழுக்கிறவர், அவரே கட்டுகிறவர், காயத்தை கட்டு போடுவார், பிரச்சனையை கட்ட விழுத்து விட்டுருவார், போ அப்படின்னு அமுச்சிடுவார். நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்கன்னா அவங்க வீட்டில் அப்படி அடக்கும். இப்படி என்னை மறைச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனால் என்ன செய்யணும்? அவர் மறு உத்தரவு கொடுப்பார், மறு உத்தரவு கொடுப்பார். உங்கள் சத்தம் அவர் காதில் போனால், நான் இருக்கிற மகளே உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். அல்லேலூயா. எங்கேயாவது அம்பானி பிள்ளைங்கெல்லாம் போய் எங்கள் லெட்ரு கொடுத்துட்டா போதும், அவர் வரவே வேணாம். வேலை செய்யுமா வேலை செய்யாதா? லெட்ரு வேலை செய்யுமா வேலை செய்யாதா? அது மாதிரி அப்பா நமக்கு ஒரு லெட்ரு எழுதிட்டார், இந்த பைபிளை எழுதி கொடுத்துட்டார், இது என் பிள்ளைங்கன்னு எழுதிட்டார். இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டார். இதை எடுத்துகிட்டு போனால் எல்லா இடத்துலையும் டான் 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 நடக்கும். அல்லேலூயா. இப்போ எதுக்காக பயப்படணுமா? என்னடா இது? பயப்படக்கூடாது. அல்லேலூயா. என் தேவைகளை நான் கேட்கும் முன்னே அறிந்திருக்கிற தேவன், அவருடைய நாமத்தை நான் பற்றி கொண்டு இருப்பேன், ஆனால் என் தேவன் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நேரம் இல்லை. 3வது காரியம், அவருடைய நாமத்தை வாயினால் அறிக்கை செய்யணும். எங்கே செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுள்ள கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். அல்லேலூயா. கோலியாத்தை அப்படி திட்டிகிட்டு இருக்கிறவங்க, ஆண்டவர் பெரியவரா, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். தாவீது போன யார் தெரியுமா? என் நெட்டெல்லாம் வச்சுக்கிட்டினா பாரு அப்படி நான் நின்னா, இல்லை இல்லை இல்லை, என் இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வர்றேன். அல்லேலூயா. வாயினால் அறிக்கை பண்ணுங்க. இயேசுடைய நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து பேசினான் தாவீது. சின்ன தாவீது பெரிய கோலியாத்தை பார்த்து, நீ யாரப்பா பேசுகிற? எங்கள் ஆண்டவரையா பேசுகிற? எங்கள் ஆண்டவர் யார் தெரியுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காகவே இருக்கிறார். அந்த தேவனுடைய நாமத்தினாலே நான் வர்றேன். வாயினால அறிக்கை பண்ணாரா? ஜெயம் கர்த்தர் கொடுத்தாரா? கொடுக்கலையா? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ எவ்வளோ பெரிய கோலியாத்து உனக்கு முன்னே நின்று கொண்டு இருந்தாலும் நீ பயப்படாத, கலங்காத. சேனைகளின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே அவருடைய நாமம் பராக்கிரமம் செய்யும். அவர் நாமம் அப்படி ஒரு வல்லமையில நாமத்தை உன்னை நாவில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 18:24 எலியா என்ன சொல்றாரு? பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து என்ன சொல்றாரு?
உங்கள் நாமத்தை, உங்கள் தெய்வத்து நாமத்தெல்லாம் கூப்பிடுங்க. நானும் எங்கள் ஆண்டவரை கூப்பிட்றேன். அல்லேலூயா. எந்த நாமம் உயர்ந்ததுன்னு பார்க்கலாமான்னு சவால் விட்றாரு. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு தெய்வ மனுஷன். ஆண்டுடைய நாமத்தை குறித்து அவருக்குள்ள அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு தெளிவு அவருக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. சவால் விடுறாரு. நானும் நீங்களும் சவால் விடுகிற சந்ததியாக மாறணும். அல்லேலூயா. அப்படியே பயந்து நடுங்கி இல்லை, இந்த உலகம் ஒரு நாளைக்கு போகும் தான். குடு 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 குடு. அல்லேலூயா. குடு 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 குடு. வெள்ளம் வருது, குடு குடு குடு. அது வருது, இது வருது, ருத்தம் வருது, வியாதி வருது, அழிய போகுது, குடு 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 குடு. அதெல்லாம் என்ன பாவுது? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆனால் அங்கே ஒரு பிராக்கெட்டில் ஒரு வசனம் இருக்குது, இதெல்லாம் நடக்கும் ஆனால் உடனே முடிவு வராதுன்னு இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா அவர் எப்போ வருவார்னு அவருக்கே தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. இப்போ வருவார், அப்போ வருவார், கணிச்சு கிணிச்சு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. ஆமே. இப்போ பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் வந்தாலும் வந்துடுவார், திருடனை போல வருவார். ஏன் அந்த வார்த்தை சொன்னார்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், அடுத்த மாதம் அக்டோபர் 2 நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் நல்ல பாவமெல்லாம் செஞ்சு அக்டோபர் 1 பரிசுத்தமாக எல்லாம் குளித்து ஒரு நல்ல வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு பைபிள்லாம் வாங்கி அன்னைக்கு வருவோம் பாருங்கள். அப்பா, ஏன்னா நாளைக்கு யார் வரப்போகிறா? ஆண்டவர் வரப்போகிறாரு. இது வேற கட் பண்ணி அக்டோபர் 2 பாஸ்டமா ஆண்டவர் வர்றாருன்னு சொல்லிவிட்டாங்க. அதெல்லாம் இங்கே இல்லை, எனக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாதே. அல்லேலூயா. பிதா ஒருவரை தவிர அவர் வர்ற நாள் யாருக்குமே தெரியாது. ஆனால் நானும் நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இரட்சகர் வருவார் என்று, இரட்சகராய் அல்ல, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக வரப்போகிறார். அல்லேலூயா. பூமியை நியாயம் விசாரிக்க வரப்போகிறார். அவர் நியாயஸ்தானத்தில் நிற்பவன் யார்? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என் தேவன் என்னை நியாயஸ்தானத்தில் நில்லாதபடிக்கு என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு பரிசுத்தமாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் கர்த்தருடைய வரிக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் இரட்சகர் மீட்பர் அல்லேலூயா எனக்காக பரலோகத்தை வைத்திருக்கிறார். நான் சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த பரலோகத்தை துதித்து கொண்டிருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுக்கு 1/2 மணி நேரம் சோத்திரம் பண்ண விட்டால் எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு தெரியல. பரலோகத்தில் அதுதாங்க வேலை. அல்லேலூயா. பரலோகத்தில் வேற ஒரு வேலையும் இல்லை. நமக்கெல்லாம் லீவு, கிச்சனே கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் வேலைக்கு போகிற வேலையே இல்லை. காலையில் ஸ்தோத்திரம், மதியானம் ஸ்தோத்திரம், ராத்திரி ஸ்தோத்திரம். நிறையா பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர்மா சர்ச்சிலே இருந்தால் நல்லா இருக்குது, ஆராதனை அப்படி நடந்துக்கிட்டே இருந்து பாஸ்ட் இப்படி ஆராதனை நடத்திக்கிட்டே இருந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பயப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் விரைவில் வரப்போகிறது. பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறோம். அங்கு பசி இல்லை, பட்டினி இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அங்கே தேவனை துதிக்கிறதா வேலை. அல்லேலூயா. இங்கே ட்ரைனிங் பீரியடு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா வாட்சை பார்க்குறது. அல்லேலூயா. நீ கொஞ்சம் ஆராதனை நீட்டிவிட்டார். அல்லேலூயா. ஆவியான சொன்னால் 2 மணி நேரம் ஆராதனை, இன்னும் சொன்னார்னா 3 மணி நேரம் ஆராதனை, இன்னும் சொன்னால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆராதனை. அதானே அப்படியே எழுப்புதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்புறம் எல்லாம் கண்ணை முழிச்சு பார்த்தா பாஸ்டர் கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைங்க வேணால் இருப்பாங்க. இல்லை இல்லை, எல்லாருமே நம்ம சபையில் இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதுல அவ்வளோ இன்பம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆண்டவரை துதிக்க அப்படியே நீங்கள் அப்படியே உட்கார்ந்துருக்கிற சைஸை பார்த்தாவே நீங்கள் ஆண்டவர் எவ்வளோ கூட இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு போனவங்க தூங்கலாங்க. கல்யாணம் மாப்பிள்ளையும் பொண்ணும் தூங்கிட்டு மாப்பிள்ளை தூங்குறாரு. எப்பா எந்திரிச்சு தாலி கட்டு எங்கேயா சொல்கிறாங்களா? பொண்ணை பார்த்து கழுத்தை நீட்டு அப்படியே தான் சொல்கிறாங்களா? எப்படா கட்டுவார்? அல்லேலூயா. மாட்டிக்கிட்டான். அல்லேலூயா. யார் மாட்டினா தெரியுமா? பொண்ணு இல்லை, மாப்பிள்ளை தான் மாட்டிக்கிட்டாரு. இப்போ எல்லாம் மாப்பிள்ளை தான் மாட்டுறாரு. அல்லேலூயா. எல்லா வேலையும் செஞ்சாதான் மாப்பிள்ளை ஓகே. டீ போட தெரியுமா? ஓகே. சாப்பாடு ஓகே. அல்லேலூயா. பெட்டெல்லாம் எடுத்து வைக்குமா? ஓகே. தண்ணி தெளிக்க தெரியுமா? இல்லைன்னா ஓஸ் போட்டு அடி ஓகே. அல்லேலூயா. பெட் காப்பி கொடுங்க ஓகே. இந்த மாப்பிள்ளை மாதிரி உலகத்திலே இல்லைப்பா. அல்லேலூயா. ஆனால் மனவாட்டை தேவன் வரப்போறாரு. நானும் நீங்களும் மனவாட்டி தூங்கிவிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் முழிச்சிருக்கிற மனவாட்டி போயிடுவாங்க. அல்லேலூயா. மனவாட்டி சபையை கர்த்தரை சேர்த்து கொள்ள வரப்போகிறார்.
அப்படியே நாமத்தை துதிங்க 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 துதிங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. பிரச்சனை வருதா, எரிகிற அக்கினி ஜுவாலையில் போட்டாங்களா, துதிங்க. அல்லேலூயா. பார்த்தா எங்க திரும்பினாலும் முள்ளா இருக்கா, நிற்க கூட முடியலையா, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரத்தினால கிருபை பெருகிட்டே இருக்கும். எரியோ கொட்டையை விழுந்துருங்க. நீங்கள் ஸ்துதி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எரியோ கொட்டையை போயிடும், எங்கே இருக்குன்னே தெரியாது. நீங்கள் கடப்பாறை வச்செல்லாம் இடிக்க வேண்டாம். ஐயோ இந்த பிரச்சனைக்கு எங்கே மந்திரவாதிகிட்ட போகிறது, அங்கே போட்டால் இங்கே போட்டால் எங்கேயும் போகாதீங்க. முட்டியை போடுங்க, உபவாசத்தை போடுங்க, தேவனுடைய நாமத்தை சொல்லி 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 ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் கண்ணை முழிச்சு பார்ப்பீங்க, உங்கள் பிரச்சனைலாம் போயிடுச்சு பிரதர் சிஸ்டர், உங்க பிரதரை போயிடுச்சு, உங்க வியாதனை போயிடுச்சு, எல்லா காரியத்தை கர்த்தரே செய்து முடிச்சிட்டாரு. நீங்க எழுதி சந்தோஷமா போங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி சொன்னோடனே எலியா சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சோடனே சவாலெல்லாம் முடிஞ்சு ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ பலிபீடத்தை கட்டுறாரு. கர்த்தருடைய நாமத்தினாலே பலிபீடத்தை கட்டினார். அல்லேலூயா. பலிபீடம் என்றால் தேவனையும் நம்ம இணைக்கிற இடம்தான் பலிபீடம். அல்லேலூயா. அந்த பலிபீடத்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் கட்டிக்கிட்டே இருக்கணும். யாரெல்லாம் வீட்டில் ஸ்தோத்திர பலிபீடம் கட்டுறீங்களோ உங்களால் தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனைவி தூங்குதா விட்டுருங்க, அந்த தூங்குறத விட்டுருங்க. கணவன் ஏந்திரிச்சு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கணவன் தூங்குறாரா விட்டுருங்க, மனைவி ஏந்திரிச்சு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவங்க 2 பேர் தூங்குறாங்களா, பிள்ளைங்க ஏந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டில் பலிபீடத்தை கட்டிக்கொண்டே இருங்க. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு பலிபீடத்தை கட்ட வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், தேவனோடு இசைவாய் இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, சொன்னார் கர்த்தருடைய நாமத்தினால பலிபீடத்தை கட்டினார். கேட்டருள்னு சொன்னார், ஒரு பரிசுத்த அக்கினி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால சொல்லி கட்டின உடனே ஒரு பரத்திலிருந்து ஒரு அக்கினி வந்துச்சு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரத்திலிருந்து ஒரு அக்கினி வருங்க. அந்த அக்கினிக்கு இந்த உலகத்தில் வேற அக்கினியே கிடையாது. அல்லேலூயா. அவர் அக்கினியாய் பதில் கொடுக்கிற தேவன். ஆமென். அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு சோர்வு வராது. நீங்கள் இப்போ போனால் அரிசி இருக்கான்னு தெரியல பாஸ்டமாக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, நல்லா தான் இருக்குது, கீழே இறங்கினோன்னே எங்கள் வீட்டில் அரிசி இல்லை, அது இல்லை, இல்லை இல்லை காசு இல்லை, பெட்ரோலே இப்போ வண்டியில் தான் போகிறதா என்னன்னு தெரியல அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் உங்கள் டேங்கை ஃபில் பண்ணி வைப்பார். அல்லேலூயா. போகிற வரைக்கும் நடக்கும், காசை கொடுப்பாரு. யாரெல்லாம் கைத்தட்டி ரிசீவ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா நடக்குமா, யோசிச்சுட்டே இருங்க, நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் கிருபை செய்தார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-10 ஒரு அதிகாரத்தில், அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், பேதுரு யோவானும் தேவாலயத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு ஆளை கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து வைக்கிறத பார்க்குறோம். அப்போ பேதுரு யோவான்ட்ட ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட பொண்ணும் இல்லைப்பா, வெள்ளியும் இல்லை, ஏன்ட்டியும் அதுதான், பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஏன்ட்ட ஒன்றே ஒன்று இருக்குது, நஸ்ரானியா இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்குது. அல்லேலூயா. உங்கள்கிட்ட பொண்ணு இருக்கோ வெள்ளி இருக்கோ இல்லையோ, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் கையை தூக்கி பிடிச்சி அவனை தூக்கி விடணும். நஸ்ரானியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நாட்ட. அல்லேலூயா. பிசிக்கலாக இல்லை, ப்ராக்டிக்கலாக சில பேருக்கு லைஃப்லையுமே என்ன செய்வாங்க, அப்படியே ஒரு இடத்துல குந்தி உட்காந்துருவாங்க. இனிமேல் என்னால் வேலைக்கு போக முடியாது, இனிமேல் என்னால் சாதிக்க முடியாது, இனிமேல் எங்கள் வாழ்க்கை அவ்வளோதான், எல்லாம் சொல்லி சொல்லி அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. நீங்கள் சொல்லணும், அப்படி உட்கார இல்லை, எங்கள் ஆண்டவர் உங்களை எலும்ப நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. எங்களை நடக்க பண்ணியிருக்கிறாரு, உங்களையும் நடக்க பண்ணுவார். நீ எழுந்த நட என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி தூக்கி எழுந்த உடனே அவன் குதித்து எழுந்து நின்றான். அல்லேலூயா. ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை. அல்லேலூயா. எவ்வளோ விசுவாசம் இருந்தால் அவங்க கையை பிடிச்சி தூக்கி இருப்பாங்க. அல்லேலூயா. நாங்கள் எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கணும். எல்லாரும் ஜெபனை கொண்டு போய் விசுவாசத்தினால ஜெபம் பண்ணுங்க. ஆங்காங்கே அற்புதம் நடக்கணும். ஆனால் ஒரு கண்டிஷன், ஆள் வராமல் சாட்சிங்க வரக்கூடாது. சாட்சியை விட ஆள் தான் கர்த்தருக்கு முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க, தூக்கி விட்ட உடனே அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து திருப்பியும் குதித்து தேவனை துதித்து கொண்டு
அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள்ளே போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு வாழ்க்கையில் மற்றவர்களை தூக்கி விட்டாலும் அங்கே பேதுரு யோவானும் தேவாலயத்துக்குள்ளே போனதை அவங்க பார்த்தாங்க. நாம் ஒரு ஆத்மாவை நடத்துகிறோம் என்றால், நாம் சபையை நேசித்து தேவனை ஆராதிக்க வந்தால், நாம் யாரை நடத்தணும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஸ்ட்ரகிள்னா, நம்ம சொல்கிறோம் நீங்கள் அங்கே போங்க, என்ன சொல்கிறோம், நீங்கள் அங்கே போங்க, அதுக்குன்னே ஒரு 4-7 பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. அங்கே டிவிஷன் லீடர் இருப்பாங்க, அங்கே ஒரு பாஸ்டர்மெல்லாம் இருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த சீகன் பால் இது பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்தீங்களா? எல்லாரும் அழகாக இருக்கா? நல்ல அந்த தம்பிக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நல்ல திறமையுள்ள பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு ஆவிக்குரியவனாய் மாற்றுவது சபையினுடைய வேலை. அல்லேலூயா. ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க, ஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்மா, சிஸ்ட் ஆஃபீஸர். அல்லேலூயா. ஓ மை காட், அல்லேலூயா. கர்த்தர் அப்படி தான் இருப்பார். அல்லேலூயா. உங்களை ஒவ்வொன்றா பழக்கி பழக்கி பழக்கி, இப்போ நீங்கள் பாருங்கள், இப்படி முக்காடு போடணும், இங்கே உட்காரனா மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக தெரியுதா? இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தினது என்ன தெரியுமா? எல்லாரும் சொன்னாங்க, நான் இது இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணாமல் இருந்தேன், பைபிள் படிக்காமல் இருந்தேன், சபைக்கு பிடிக்காம, ஆனால் அவர் இவ்வளோ வந்து செஞ்சுருக்கிறாரு, நான் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும்னு எனக்குள்ளே ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு போன இடமெல்லாம் சொன்னாங்க. 1000 பேரை பக்கம் அதை பார்த்துருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தோட்டத்தில் வச்சிருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. நீங்கள்லாம் நல்லா ஜாலியாக இருந்தீங்க, ஆனால் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வர வரைக்கும் படக் 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 படக். கடலில் யார் இருக்கா, அங்கே யார் இருக்கா, இங்கே யார் இருக்கா, யார் சாப்பிட்றா? அல்லேலூயா. அதுதான் மேய்ப்பனுடைய வேலை. அவன் தூங்கக்கூடாது, ஜாமக்காரனை போல விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த நஸ்ரானி இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட. இப்போ எழுந்து நடக்க போகிறோம், எல்லோரும் எழுந்திருக்க போகிறோம். எழுந்து போய் புறப்பட்டு போய் எத்தனையோ பேர் பாவத்திலையும் சாபத்திலையும் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்கத்தக்கதாக தேவ பிரசனம் எனக்குள்ளே வர வேண்டும். உங்கள் வாய் ஒவ்வொருடைய சத்தமும் பக்கத்தில் உங்களுக்கு கேட்கணும். துதிங்க, 2 நிமிஷம் நல்லா துதிங்க. ஆண்டுடைய நாமத்தை நல்ல சோத்திரம் பண்ணுங்க. சோத்திர சோத்திர சோத்திரன்னு சொல்லுங்கள். ஆமென். நம்மளாம் பெந்தகோஸ்தே சபை சோத்திரம் சொல்லியே ஆகணும், தேவனை மகிமைப்படுத்தியே ஆகணும். மௌனமாக மரித்தவளும் மௌனத்திலும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து கண்ணை மூடி தேவ பிரசனத்தை நீங்கள் அனுபவிக்கிற நேரம். ஆமென். நல்ல வாலிபர் எல்லா வாய்களை திறந்து நல்லா சோத்திர 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 சோத்திரம் சோத்திர 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 சோத்திரம் சோத்திர 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 சோத்திரம். ஏசப்பா சோத்திரம். நல்ல வாயை திறங்க 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 திறங்க. அது ஆண்டவர் நிரப்ப போகிற, உங்கள் வாயை திருப்தியாக்க போகிற. அல்லேலூயா. விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற, நான் நிரப்புவேன்னு சொல்லி இருக்கிறார். ஓ ரீகா பாப்பா பரா ஷக்கரா ரிதா ரக்கரா தோதா ரபல ஷரரபா ரீகா பாபா ரபல ஷரரதரபா. ஆமென், ஆமென். கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம், எல்லா பில்லி சுனிய கட்டுகள், உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மனுஷிக ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகத்தக்கதாக தேவ பிரசன்னம். ஓ ரிதா ரபா பாபா பாபா ரீகா பாபா 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 ரீகா பாபா விட்டுக்கொடுங்க 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 விட்டுக்கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறப்பா, என்ன செய்யறது வாழ்க்கையில தெரியல. நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கேன் ஆண்டவரே, நான் முன்னேறி போவேன் எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஸ்தம்பிச்சு நிக்கிறப்பா, உம்முடைய நாமம் என்னை உயிர்ப்பிக்கட்டும். ஓ ரிதா ரபல ஷபபா பாபா ரிரபல ஷரரத ரக்கரபா ரிகபபபபல ஷரரதலபா ரிகபபப ரக்கரபல ஷரரதரபா. விடுதலை விடுதலை ஆவியானவர். உம்மை
ஆண்டவரே, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்பா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவன். அப்பா, நீ நல்லவன், நீ நல்லவன், நீ நல்லவன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாமத்தை அறிந்திருக்கிறபடினா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேர் என்று சொன்னீரே. எங்கள் தலைகளை நிமிர செய்வீராக. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தருவீராக. எல்லா சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினால், உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். எல்லா நாமங்களிலும் மேலான உம்முடைய நாமத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தின் மகிமையை, மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தடைகளை மாற்றும் ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழு இரவு ஜெபத்தில் வந்து நாம் எல்லாரும் துதித்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.